ஹலோ டெக்கீஸ், வெல்கம் டு துபாய் டெக் ஹப். இன்றைக்கி நம்ம விண்டோஸ் 11 ஓஎஸ் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பிசி, லேப்டாப் எல்லாத்துக்குமே நம்ம இப்படி தான் ஓஎஸ் போட போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம ஆல்ரெடி விண்டோஸ் 11 எப்படி யூஎஸ்பியில் பூட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கா நான் கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். ஸோ அதோடைய நெக்ஸ்ட் கண்டினியூ வீடியோ தான் இது வந்து யூஎஸ்பி பூட் பண்ணதுக்கப்புறம் ஓஎஸ் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, இது வந்து போத் பிசி, லேப்டாப் ரெண்டுத்துக்குமே பொருந்தும். நம்ம வந்து இப்போது விண்டோஸ் 11 ஓஎஸ் போட போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பென்ட்ரைவில் நம்ம பூட் பண்ண பென்ட்ரைவ் நம்ம எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம யூஎஸ்பி போர்ட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். யூஎஸ்பி போர்ட்டில் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிடுறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோம். ஆன் பண்ணிவிட்டு F2 இல்லை டெலீட் பட்டன். ஸோ ஒவ்வொரு பிசி மாடலுக்கும் அது மாறும். அது வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஒவ்வொரு பிராண்டு பிசிக்கு என்னென்ன பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மோஸ்ட்லி F2 தான் இருக்கும் பயோஸ் மெனு ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ பயோஸ் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடுச்சு. பயோஸ் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து பூட் மெனுக்குள்ளே போகிறோம். பூட் மெனு போயிட்டு இந்த யூஎஸ்பிலேருந்து பூட் பண்ணுற மாதிரி சூஸ் பண்ணுறோம். இந்த UEFI யூஎஸ்பி பார்ட்டிஷன் 1 இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் அந்த யூஎஸ்பி, அதை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அதை சூஸ் பண்ணிட்டு நம்ம உள்ளே போகிறோம். ஸோ அதை செலக்ட் பண்ண உடனே விண்டோஸ் வந்து அதுலேருந்து பூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் நேரம். ஸோ பூட் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ லோட் ஆகிடுச்சு விண்டோஸு. ஸோ இப்போ யூஎஸ்பிலேருந்து ஆக்சுவலாக லோட் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு விண்டோ பார்த்தீங்கன்னாக்கா லாங்குவேஜ் விண்டோ வரும். ஸோ இதில் நம்ம டிஃபால்ட்டாக US இங்கிலீஷ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுப்போம். அடுத்தது வந்து கீபோர்ட் மெத்தடு USA இருப்போம். இதில் வந்து க்ளீன் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னாக்கா இன்ஸ்டால் விண்டோஸ் 11 செலக்ட் பண்ணி ஐ அக்ரி எவ்ரிதிங் வில் பி டெலீட்டட் இன்க்ளூடிங் ஃபைல்ஸ், ஆப்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் கொடுங்க. ஏன்னாக்கா இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா எல்லாமே டெலீட் ஆகி க்ளீன் இன்ஸ்டாலேஷன் வந்துடும். ஸோ நம்ம க்ளீன் இன்ஸ்டாலேஷனுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து விண்டோஸ் கரப்ட் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில், இல்லை உங்கள் விண்டோஸை இருக்கிற விண்டோஸை ரெக்கவர் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் ரிப்பேர் விண்டோஸ் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ உங்கள் இருக்கிற விண்டோஸை உங்களுக்கு ரிப்பேர் பண்ணி அது கொடுத்துரும், எந்த ஒரு க்ளீன் இன்ஸ்டாலேஷனும் இல்லாமல், டேட்டா லாஸ் இல்லாமல். இப்போ வந்து நம்ம க்ளீன் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுனால இருக்கிற பார்ட்டிஷன் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுறோம். ஸோ டெலீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ நான் என் லேப்டாப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 256 GB SSD. ஸோ மொத்த SSDயும் ஒரு சிங்கிள் அன்அலோகேட்டட் ஸ்பேஸில் நம்ம கொண்டு வந்துடுறோம். லாஸ்ட்டாக இருக்கிற அந்த டிஸ்க் 1 பார்ட்டிஷன் 1 ESD USB அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுதான் வந்து நம்ம போட்டிருக்கிற USB பென்ட்ரைவ். அதில் தான் நம்ம இப்போ விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை மட்டும் டெலீட் பண்ணாதீங்க, மீதி எல்லாத்தையும் டெலீட் பண்ணுறங்க. அது அன்அலோகேட்டட் ஸ்பேஸில் வந்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம அந்த அன்அலோகேட்டட் ஸ்பேஸை செலக்ட் பண்ணி கிரியேட் பார்ட்டிஷன் கொடுக்குறோம். ஸோ இப்போ 512 GBன்றதுனால நான் 2 256 GB கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அப்ராக்சிமேட்டாக நான் 25,100 MB நான் செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து MBயில் தான் போடணும். உங்களுக்கு எக்ஸாக்டாக 250 GB வேணும் அப்படின்னாக்கா 250 × 1024 மல்டிப்ளை பண்ணி எத்தனை MB வருதுன்றதை பார்த்து நீங்கள் அங்கே என்ட்ரு பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இருக்கிற பேலன்ஸ் ஸ்பேஸை நான் அப்படியே க்ரியேட் பார்ட்டிஷன் கொடுத்துட்றேன். ஸோ மேலே வந்து 2 பார்ட்டிஷன் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிருக்கு, 200 MB 16 MBக்கு. அது வந்து விண்டோஸே தானாக ரிசர்வேஷனுக்காக க்ரியேட் பண்ணுறது. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி எந்த பார்ட்டிஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்குறீங்களோ அதில் தான் விண்டோஸ் லோட் ஆகும். ஸோ ப்ராப்பராக அதை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. பேலன்ஸ் இருக்கிற பார்ட்டிஷன் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ்க்காக ஒர்க் ஆகும், லோக்கல் ட்ரைவாக இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம் நம்ம. இப்போ விண்டோஸ் இன்ஸ்டால் ஆகுது. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா விண்டோஸ் வந்து 0 to 100% இன்ஸ்டால் ஆகும். இதுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு பிசி வந்து ரீஸ்டார்ட் ஆகும். அப்படி பிசி உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகுது, இல்லை லேப்டாப் ரீஸ்டார்ட் ஆகுது அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு ரீஸ்டார்ட்டில் நீங்கள் உங்கள் பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணுறீங்க. பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணுறது ஏன் அப்படின்னாக்கா, சப்போஸ் உங்கள் பிசி வந்து டிஃபால்ட்டாக வந்து யூஎஸ்பி மோடில் இருக்குது விண்டோஸ் லோட் பண்ணுறதுக்கு அப்படின்னாக்கா லூப்பிங்லேயே இருக்கும். மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் யூஎஸ்பிலேருந்தே வந்து உங்கள் விண்டோஸ் லோட் ஆகும். மறுபடியும் வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணணும். மறுபடியும் வந்து ரீஸ்டார்ட் ஆகும்போது யூஎஸ்பிலேருந்து லோட் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் லூப் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட் டைம் ரீஸ்டார்ட் ஆகும்போதே நீங்கள் யூஎஸ்பி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் ஹார்ட் டிஸ்க்லேருந்து, அதாவது SSDலேருந்து உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க்கோ SSDயோ என்ன உங்கள்கிட்ட இருக்கோ அதுபடி உங்களுக்கு வந்து விண்டோஸ் லோட் ஆக ஆரம்பிச்சிடும் அதுலேருந்து. ஸோ இப்போ நம்ம 100% ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்.
இப்போ வந்து பிசி ரீஸ்டார்ட் ஆகிற டைமு. ஸோ இப்படி பிளாக் ஸ்க்ரீன் வரும்போது பிசி ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த டைமில் தான் நான் சொன்னது அந்த யூஎஸ்பி ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இப்போ லோட் ஆகும்போது உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க்லேருந்தோ எஸ்எஸ்டிலேருந்தோ லோட் ஆகும். இப்போ நம்ம விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, ஸோ அது வந்து அந்த ஹார்ட் டிஸ்க்லேருந்து எஸ்எஸ்டிலேருந்து நமக்கு விண்டோஸ் பூட் ஆக ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட் டைம் செட்டப்புக்காக. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் செட்டப் இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. ஸோ அது இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்ஸ்டாலிங் 0%லேருந்து 100% வரைக்கும் போகும். ஸோ இதுலேயும் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் 1 or 2 times ரீஸ்டார்ட் ஆகும். அது நார்மல் தான். ஸோ அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் இனிஷியலைசேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது ஃப்ரெஷ் விண்டோஸ் நம்ம செட்டப் பண்ண போகிறோம். இப்போ விண்டோஸ் கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் விண்டோஸ் 11 ஃப்ரெஷ் ஸ்க்ரீன் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் இதில் வந்து ரீஜியன் நம்ம செலக்ட் பண்ணுறோம். டிஃபால்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்குது. நான் அதே கண்டினியூ பண்ணுறேன். நமக்கு வந்து இந்தியா ரீஜியன் வரும். நீங்கள் இந்தியா ரீஜியன் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ கீபோர்டு லே அவுட் வந்து யூஎஸ்லேயே இருக்கட்டும், அதுதான் நமக்கு கன்வீனியன்ட்டு. ஸோ அதே மாதிரி வந்து இந்த இன்டர்நெட் செக்ஷன் இருந்தால் தான், அதாவது இன்டர்நெட் இருந்தால் தான் வந்து விண்டோஸ் இன்ஸ்டாலே பண்ண முடியும். நம்ம இன்டர்நெட் இல்லாமல் எப்படி விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக் ஒன்று இருக்குது. ஸோ விண்டோஸ் 11க்கு மட்டும் இது பொருந்தும். விண்டோஸ் 10 அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வெர்ஷன் அப்படின்லாம் நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய கோடு நான் கீழே போடுறேன். ஸோ அந்த கோடை வந்து நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் என்ட்ரு பண்ணோம் அப்படின்னாக்கா இன்டர்நெட் இல்லாமல் லோக்கல் அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகிடும். இல்லை அப்படின்னாக்கா நம்ம இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி நம்மளுடைய மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை இதில் லாகின் பண்ணணும். ஸோ இன்டர்நெட் இல்லாத பட்சத்தில் இந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. ஸோ இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இதை வந்து நான் இந்த கமாண்ட்டை நம்ம என்ட்ரு பண்ணணும். ஸ்டார்ட்டு ஸ்பேஸு ms-cxh: அதுக்கப்புறமா LOCAL லோக்கல் ஒன்லி. ஸோ இதை என்ட்ரு பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு லோக்கல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான பேஜ் நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து நம்ம யார் இந்த பிசியை யூஸ் பண்ண போகிறாங்க, அதாவது யூசர் நேமு நம்ம இதில் கொடுக்கலாம். நான் வந்து துபாய் டெக் ஹப் அப்படின்னு கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ, நீங்கள் உங்களுடைய பேர் என்னவோ அது நீங்கள் கொடுத்துக்கலாம் இதில். ஸோ நான் வந்து துபாய் டெக் ஹப் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஃப்ரெஷ் ஸ்க்ரீன் ஸ்டார்ட் ஆகிடும். நான் இப்போது விண்டோஸ் செட்டப் முடிஞ்சிருச்சு. ஸோ நமக்கு இனிஷியலைஸ் ஆகி நமக்கு டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் வந்துடும் இதில். ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். பட் ஆனால் ஃபுல்லாக நான் வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக கொஞ்சம் லென்த்து வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபுல்லாக வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து இந்த லொக்கேஷன் அக்சஸ் நீங்கள் வந்து ஆன் பண்ணி வைக்கலாம். பட் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வைங்க. ஏன்னா இது மூலியமாக தான் நமக்கு ஆட்ஸ் எல்லாம் புஷ்அப் ஆகிறது. லொக்கேஷன் சர்வீஸ் நீங்கள் ஆன் பண்ணி வைக்கிறதும் வைக்காதும் உங்கள் இஷ்டம். பட் மற்ற விஷயம்லாம் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நான் வந்து எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டா நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் டெஸ்க்டாப் விண்டோ வந்துடும். ஸோ இந்த டெஸ்க்டாப்பில் வந்து மை கம்ப்யூட்டர், அதாவது திஸ் பிசி ஐக்கான் இல்லை. அது வந்து எனக்கு ஒரு நெருடலாகவே இருக்கும். எப்போ நான் ஓஎஸ் போட்டாலும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் இதுதான் பண்ணுவேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி பர்சனலைஸ் போனீங்கனாக்கா தீம்ஸில் போகலாம். ஸோ பர்சனலைஸில் தீம்ஸில் டெஸ்க்டாப் ஐகான்ஸு, ஸோ அதில் வந்து கம்ப்யூட்டரை எனேபிள் பண்ணி அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து டெஸ்க்டாப்பில் திஸ் பிசி ஐக்கான் வந்துடும். சில பேர் வந்து ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணி திஸ் பிசியை ரைட் கிளிக் பண்ணி சென்ட் டு டெஸ்க்டாப் ஷார்ட்கட் வைப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு வந்து அது ஆக்சுவல் டெஸ்க்டாப் ஐக்கானாக ஒர்க் ஆகாது. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த ஷார்ட்கட்லேருந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது, அந்த ஆப்ஷனே காட்டாது. ஸோ இதில் தான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு காட்டும். ஸோ நம்ம விண்டோஸ் 11 ஹோம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம
செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம அப்டேட்ஸ் எது வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிக்கிட்டு. ஸோ இப்படி தான் கைஸ் எல்லாருமே நம்ம விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ 99% வந்து நான் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க. ஸோ நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுவேன். இது தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், போஸ்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோஸும் நான் வந்து மேக் பண்ணி போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். வீடியோஸ் கொஞ்சம் டிலேவாக தான் போடுறேன், கொஞ்சம் டைம் கொஞ்சம் இருக்கிறதில்ல, அதனால் வந்து அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நான் ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் என்னுடைய கண்டென்ட் வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு தான் போட்டுட்ருக்கேன். அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. அதே மாதிரி ஓஎஸ் போடுறவங்க ஃப்ரெண்ட்ஸு, ஓஎஸ் போட சொல்லி டார்ச்சர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களே டைரெக்டாக இதுக்கப்புறம் ஓஎஸ் போட்டுப்பாங்க. ஸோ until then, this is Sheikh signing off. Bye techies.